Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரிஞ்சிட்டோம் நாங்க. பிரிஞ்சிட்டீங்களா? இது நாங்க நம்பணுமா? இப்ப வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் லைஃப்ல வந்து பிரிஞ்சிட்டா அத வந்து அவ்வளோ ஒரு இதுவா எடுக்க மாட்டேங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு நாங்க இப்படி அப்படி அது இதுன்னு அவங்க லைஃப்பை வீடியோலாம் எடுத்து போடல. இப்படி இன்டர்வியூஸா கொடுத்து ஒவ்வொரு சேனல்ல போய் எவ்வளவு சம்பாதிச்சீங்க? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சு ஏங்க 2 பேர் ஐடியா கூட இருந்தே க்ரோத் பண்ணலாமே, தனித்தனியா போய் தான் க்ரோத் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாம் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ ஐடியா க்ரோத் பண்றதால எல்லாரையும் பேசிக்கிற போல சொல்ல கூடாது. அப்புறம் 2 பேரும் நாடகம் தான் போட்டுட்டு அப்படி இல்ல. அடுத்துனா ஒருத்தவன் என்ன பத்தி இங்க பேசிட்டு போயிருக்கான், அவனுக்காக வருவான்னு சொல்றேன். ஒருத்தவன் வந்து இங்க பேசிட்டு கூல்லாம் இல்ல. இப்ப வந்து குட்டி வந்து என்ன அடிச்சிருவாரு, அவர் போடுற சத்தத்துல நான் பயந்துற போறேன். சரி, இப்போ நீங்க நான் ஒரு ஆளுக்கு பதில் சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த மதன் ஒருத்தவன் இன்டர்வியூ கொடுத்தாரு, அவர் நீ அதை இப்ப சொல்லாத. இப்ப சொல்ல முடியாது, அடுத்த ஒரு இன்டர்வியூ. ஏன் அவங்க சொல்றது நீ தெரியுதா? நீ ஒவ்வொரு இன்ச்சா அவ நல்லதே இருக்க. एक्चुअली நீ சொல்லாத, அடுத்த இன்டர்வியூல சொல்ல. இப்ப குடு இதெல்லாம் சொல்ல முடியாது. இதல சொல்லாத. ஏஞ்சல் என்ன பண்றீங்கன்னா முடியாது, என்ன மூவ் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு எனக்கு ஒரு டைம் வரும். இல்ல அவங்க பட்டதெல்லாம் போதும். அவங்க எல்லார்கிட்டயும் அசிங்க அசிங்கமா எல்லாரும் சொல்றதெல்லாம் போதும். நீ அடுத்த இன்டர்வியூ நீ நல்லா கொடுப்பா. ஏஞ்சல் இஸ் வெரி கிளவர். ரொம்ப அடுத்த கப்பிள்ஸ பேச உங்களுக்கு இது கிடையாது. அப்ப அந்த நாய்ங்க மட்டும் எங்க வந்து பேசுவாங்களா? நான் இப்ப இது எல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே இல்ல. ஐயோ அப்படியா? நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் ஓட விடுவேன். ஏன் மக்களை ஏமாத்தி மக்களை எல்லாம் ஏமாத்தலையே. மக்களை ஏமாத்தவே இல்லையே. மக்களை ஏமாத்தி என்ன கோடி கிடங்க வாங்கிட்டோம். நான் பிரிஞ்சிட்டேன் அவ்வளவுதான். என்னால சொல்ல மனசால நாங்க பிரிஞ்சிட்டோம். ஃப்ராடுமா? அவ்வளவு ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. தம்ப்நெயில் வைக்கறாங்க ஏஞ்சல் ஃப்ராட். ஐயோ கை கொடு. சூப்பர். ஓகே, நீங்க ஏஞ்சல் ஃப்ராட்னு வைங்க. பெரிய ரவுடிலாம் இல்லையே. ரவுடியா எங்க ரவுடியா இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பெருமை தானே. பரவாயில்ல பாக்குறோம் ரவுடி நினைக்கிறாங்க. பாக்குறேன், நான் பிச்சிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன், இது அப்படிதான் உங்க வாயில வார்த்தை வருது. நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. பண்ணிட்டு இருக்கீங்க, பேசவே இல்ல. இன்னும் மாலை தானே பொண்ணு உங்களுக்குலாம் சொன்னா கேளு. ஓகேவா ப்ரோ, நீங்க என்ன வாங்க போறேன் என் கூட சேர்ந்து கிளம்புங்க ப்ரோ. வந்தாங்க ப்ரோ, நாங்க மாலை வச்சுக்கோங்க. ப்ரோ நாங்க எங்களோட இஷ்டம். உனக்கு புரியுதா? நீ நான் பின்னாடி வர இல்ல புரியல. நீ நான் கிளம்பு. ஒண்ணா போற கீழ வரைக்கும் ஒண்ணாயம் போவாங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி தான் சொல்றாங்கண்ணா கிளம்பு வேலை. உடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க நானும் கட்டி பிடிச்சி உருற மாதிரி. போயா வெளில. தேவலமா பேசாதீங்க. போயா. போயா. கேமரா தள்ளு. எந்த யூடியூப் சேனல்ல திறந்தாலும் நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. உங்களோட காதல் உடைஞ்சிருச்சு, நாங்கள் பிரிஞ்சுட்டோம், வேற வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிற உங்களோட கதை தான் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, என்ன நடக்குது வாழ்க்கையில்? பிரிஞ்சிட்டோம் நாங்க. பிரிஞ்சிட்டீங்களா? இதை நாங்க நம்பணுமா? நினைக்கிறத பார்த்தா எதுவும் நீங்களும் எல்லாரும் மாதிரி கேட்காதீங்க. உண்மையுமே நாங்க பிரிஞ்சிட்டோம். நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது, இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி பண்றாங்க. லெஸ்பியன்ற ஒரு பேரையே வந்து கெடுக்குறாங்கன்னு பாதி பேர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். பாதி பேருன்றதை தாண்டி ஒருத்தவங்க மெயினாவே இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் லைஃப்ல வந்து பிரிஞ்சுட்டா அதை வந்து அவ்வளோ ஒரு இதுவா எடுக்க மாட்டேமா. ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு நாங்க இப்படி அப்படி அது இதுன்னு அவங்க லைஃப்பை வீடியோ எல்லாம் எடுத்து போடல. நீங்க ஒவ்வொரு காலையில இருந்து இருந்து நைட் வரைக்குமே இப்ப வந்து எடுத்து போட்டுட்டு தானே இருக்கீங்க. இல்ல, நிறைய பேருமே அவங்கவுங்க வீடியோஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க. சரி, அவங்கவுங்களையும் தான் காலையில என்ன பண்றாங்க, நைட் என்ன பண்றாங்க, அவங்க ட்ராக் கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். பிரிஞ்சிட்டோம், செட் ஆகல எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லனால ஓகே உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே நீங்க 2 பேரும் லெஸ்பியன் கப்பிள்ஸ் தானா? ஆமா. இப்போ நாங்க இருந்திருந்தோம்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் தான். 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷம். இல்ல, 2 பேரும் சிரிச்சுக்கிறத பார்த்தா 2 பேருக்குள்ள பிரச்சனை மாதிரியே தெரியலையே. நாங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். நாங்க எப்படி சொல்றது, நாங்க இப்போ வந்து கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூனால கால் பண்ணாங்க. அவ்வளவுதான். மீட் பண்றதே இப்போதான் நாங்க நேர்ல. இப்படி இன்டர்வியூஸா கொடுத்து ஒவ்வொரு சேனல்ல போய் எவ்வளவு சம்பாதிச்சீங்க? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சிருக்கோம்.
யார் சொன்னாங்க கொடுத்தாங்க? சரி, எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இது இருக்கீங்க? டிராமாலாம் கிடையாது. டிராமாலாம் டிராமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. டிராமா ரெண்டு பேரும் டிராமா தனித்தனியா வந்தீங்க. ஏங்க நான் கார்ல கேப் போட்டு வந்தேங்க. இவங்க நான் எல்லாம் ரேபிடோ போட்டு வந்தாங்கன்னு கூட வந்தேன். எனக்கு ஜிபே தெரியல. காட்டவா? ரேபிடோ போட்டு வந்துட்டேன். இவங்க என்கிட்ட எதுல வந்தாங்கன்னு கார் தெரியல. இருக்கு, வண்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பிறகு இருப்பா, நானும் லிஃப்ட்ல வந்து 8th ஃப்ளோருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு அண்ணா என்ன சொன்னாரு, இல்லம்மா 7thன்றாரு. அப்புறம் அதை அலைஞ்சு அலைஞ்சு எப்படியோ நான் கீழே வந்துட்டேன். நான் தனியா இங்க வந்தேன், இவங்க தனியா வந்தாங்க. எதுக்காக இப்படி ஒரு பிரியும் டிராமாலாம் டிராமா? எப்படி சொல்றது? எல்லாரும் அப்படிதான்ப்பா சொல்றாங்க. அதான் யாரு கேக்குறேன். சொல்றாங்க? பிரிஞ்சு புரியல. இப்படி பிரிஞ்சு நாங்க என்ன சொல்றோம்ல. டிராமா? நாங்க டிராமான்றீங்க. எல்லாரும் சொல்றதை விட நாங்க தானே பிரிஞ்சோம். நாங்க தான் அந்த பதில உங்ககிட்ட கொடுக்க முடியும். மனசால நாங்க 2 பேருமே தனியா தான் இருக்கோம், தனியா தான் இருக்கோம். நாங்க வந்து கான்டாக்ட் கூட கிடையாது. எங்களுக்கு எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறோம். அது கூட இப்ப சுத்தமா கிடையாது. சிரிக்கிறீங்க குட்டி, நீங்க சிரிக்கிறீங்க. என்னம்மா தெரியுதா? இப்ப ஒரு ஒரு வாரம் எனக்கு கால் சிரிக்கிறீங்க. பண்ணாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ சொல்லி காலையில இருந்து காலே பண்ணல. இன்டர்வியூன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கான்டாக்ட் கிடையாது. சோ என்கிட்ட தான் இருக்கு. நான் வந்து ஏன் இந்த யார் மாதிரி நம்பருமே நான் எந்த Okay, channel நீங்க ரெண்டு பேரும் க்குமே பேசிக்கிறதே இல்லையா? கிடையாது, இல்ல. சுத்தமா கிடையாது. இப்ப இங்க இல்ல, வந்துதான் இருக்கிறவங்க எல்லாம் கேனப்பைலா? இல்ல எனக்கு புரியல. ஏய் வெறுப்பேத்துறாங்க இவங்க. அவங்க எப்படி சொல்றது, டென்ஷன் படுத்துறாங்க. நாங்க இல்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் ப்ரூஃப்லாம் காட்ட முடியாது. இதுக்காக நான் நெஞ்ச பொளந்து இவங்க இல்ல நான் சொல்ல முடியும்? நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பிரிஞ்சு போறாங்க. அதெல்லாம் பெரிய பூமாகல. இப்ப குட்டி ஏஞ்சல் பிரிஞ்சுட்டது வந்துட்டு அது நான் தமிழ்நாட்டுல என்ன ஒரு பண்ண பெரிய ஒரு பெரிய அளவுல பேசப்படுது. அப்படி என்ன பண்ணிட்டீங்க? என்ன ஏதாவது இது வரைக்குமே நாங்க பிரிஞ்சிட்டோன்றத வந்து கேஷுவலா இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனால தான் எங்களை தப்பாவே நினைக்கிறாங்க. நாங்க 2 பேருமே இன்டர்வியூ கொடுக்காம தனித்தனியா கொடுத்திருந்தா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போ நாங்க கேஷுவலா வந்து இப்போ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம்ல, உங்களாலே நம்ப முடியுதா நாங்க பிரிஞ்சிட்டோம்னு? என்னால சத்தியமா நம்ப முடியல. நான் அதுதான். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் அப்படியே அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமா பேசணும் தான். அப்புறம் எப்படி ஒரு ஆளுக்கு பிரேக் ஏன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கழிச்சு வந்தாங்க. என்ன நல்லா உண்மையுமே சொல்ல போனா இருமா எப்படி சொல்றது, உண்மையுமே சொல்ல போனா இந்த சேனல்னால வாய்ப்புனால தான் இவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல உண்மையுமே நானும் பேச மாட்டேன், நேர்ல பார்க்க மாட்டேன். லாஸ்ட் நேர்லயும் பார்த்திருக்க மாட்டோம். அங்க பார்த்தா அதோட லாஸ்டா எந்த இன்டர்வியூல நீங்க நடிக்கலையா 2 பேரும்? இவங்க ஐடி வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்றாங்க. இவங்க ஐடி பூஸ்ட் அப் பண்றதுக்காக 2 பேரும் தனியா இருக்காங்க. 2 பேரும் அது ஐடியும் உண்மை இல்லையா? growth பண்றதுக்காக இருக்காங்க. ஏங்க 2 பேரும் ஐடியா கூட இருந்தே growth பண்ணலாமே, தனித்தனியா போய் தான் growth பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாம் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ உன் ஐடி growth பண்றதால நீ பேசிக்கிற போல. சொல்ல கூடாது. நீங்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சூப்பர் பட்டன் ஏதோ சொல்றீங்க, சூப்பர் பட்டன் நான் வந்து சப்போர்ட் இல்ல, பண்ணுங்க. நான் வந்து மக்களை கூப்பிடுறேன். மக்களை சொல்லல. நான் மக்களை மக்களை முட்டாள்னு சொல்லல. சொல்லக்கூடாது. நான் மக்களை எல்லாருமே சொல்லல. சொல்லல, ஒருத்தவங்க பேட் கமெண்ட் பண்றாங்கல்ல ஒருத்தவங்க அவங்கள வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நான் அவங்கள சொல்றேன். ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நான் அவங்கள பர்டிகுலரா சொல்றேன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடியே. ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு நான் பர்டிகுலரா இதே சேனல்ல கொடுத்திருக்காங்க. நாங்க அடுத்த ஒரு இதுல வருவோம், அப்ப சொல்றோம். இப்ப எங்களுக்கு டைம் இப்ப நீங்க உங்க வயால சொல்றீங்க நாங்க அடுத்து வருவோம் அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் நாடகம் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, அடுத்துனா ஒருத்தவன் என்ன பத்தி இங்க பேசிட்டு போயிருக்கான், அவனுக்காக வருவான்னு சொல்றேன். ஒருத்தவன் வந்து இங்க பேசிட்டு கூல்லாம் இல்ல. இப்ப வந்து குட்டி வந்து என்ன அடிச்சிருவாரு, அவர் போடுற சத்தத்துல நான் பயந்துட போறேனா? அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. சத்தமே போடக்கூடாது. ஆக்சுவலா இப்ப நீங்க என்னன்னா சவுண்டே கொடுக்க கூடாது. யாரு அவங்க கொடுக்க கூடாதா? அவங்க எதுக்கு? அப்படி கிடையாது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதே சேனல்ல என்ன பத்தி தப்பா ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அதுக்கான நான் ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா. அவ வரதுல தப்பு கிடையாது. ஒன்னா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது. அவளுக்குமே அதுல பாதிப்பு, எனக்கும் பாதிப்பு இருக்கு. அதை நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. நான் சொல்லவா, நீங்க 2 பேரும் வந்து பிரியவே கிடையாது. அப்புறம் டிராமா இல்லையே. சரி, அது அது வந்து உங்களோட மைண்ட் செட். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வீடியோஸ் இதுக்கு அப்புறம் போடதான் போறேன். எங்களுக்கு தான் தனியா தான் போட போறேன். என் சேனல் நேம் ஏஞ்சல் பிரிஸ்கிலாவா மட்டும் தான் இருக்குமே தவிர குட்டி ஏஞ்சலா இருக்காது. எப்ப வேணா பாருங்க, எவ்வளவு வருஷம் கழிச்சு வேணா பாருங்க. நானா தான் இருக்க போறேன், அவங்களா தான் இருக்க போறாங்க. ஒரு பிரியறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. இதனாலதான் நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு இருக்கும்ல. என்ன காரணத்துக்காக? எப்ப வேற யாரா லவ் பண்றேன்னு கேக்குறாங்க. நீ இல்ல பண்றியா? நீ பண்றியான்னு கேக்குறேன். நான் பண்ணல. நானும் பண்ணல. 6 அப்புறம் என்ன வருஷம் misunderstanding? எப்படி சொல்றது, 6 வருஷம் வாழ்ந்திருக்கீங்கம்மா. 1 வருஷம் 2 வருஷம் ஆமா, கிடையாது. 6 வருஷம் வாழ்ந்திருக்கோம். ஒரே வீட்ல இருந்திருக்கீங்க. நீங்க உங்களோட ஏங்க, செலிப்ரேஷன் அதேதான் நானும் சொல்றேன். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்து அந்த குழந்தை வந்து என்ன சொல்றது, ஒரு 8 வயசு 7 வயசு இருக்கும்போதே 2 பேருக்குமே வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டியே பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியும் இருக்காங்க. நாங்க எங்க லைஃப் செட் ஆகல, அதனால நாங்க பிரிஞ்சுட்டோம். ஒரு புள்ளையா மதிச்சு சரி கேக்குறேன். ஓகே. உங்க அம்மா அப்பா உன் ஊருக்கு போகணும், உன் வீட்டெல்லாம் பார்க்கணும். இனிமே தான் போறேன். நாளைக்கு தான் போறேன். சீரியஸாவே நாளைக்கு தான் போறேன். நாளைக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கேன்.
இல்ல இப்ப நாளைக்கு தான் போறீங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க. என்னன்னா நான் வந்து இப்பதான் டாட்டூ போட்டு இல்ல இருங்க, அவ சொல்றது எல்லா ஆன்சருக்கும் ரெடியா வந்திருக்கீங்க. கிளவர் மக்களே, இந்த பொண்ணு ரொம்ப செம்ம ஐயோ இருங்க கிடையாது. நான் வந்து டாட்டூ போட்டு இப்பதான் வரேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப வந்து பெயினா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படி நான் சொல்லும் போது இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்கறதா பிளானே கிடையாது. எனக்கு நாளைக்கு டிக்கெட் சுடிதார் போட்டுருப்பேன் இல்ல சாரி கட்டிட்டு வந்திருப்பேன். நான் என்னன்னா டாட்டூ போட்டதுனால நான் அதனால இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கேன். சரி வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது, இந்த டைம்ல வேணா வச்சுக்கோ, நான் டாட்டூ போட்டு அப்படியே வரேன் அப்படின்னாங்க. நாளைக்கு ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டு, இல்ல நாளைக்கு நான் மும்பைக்கு டிக்கெட் போட்டேன் அதனால வந்து என்னால முடியாது, இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீரியஸாவே அவங்க இன்னைக்கு தான் டாட்டூ போட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு போட்டு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சொல்றேன், இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்க போலாமான்னு கேட்டதுக்கு என்னால முடியாது இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு கால் போட்டாலே கான்ஃபரன்ஸ்ல தான் 2 பேரும் பேசுறீங்களாமே. யார் பாத்தீங்களா? யார் சொன்ன? நம்ம 2 பேரும் லைன்லயே தான் இருக்கோம்னு சொன்னாங்களா? யார் சொன்ன லைன்லயே இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லப்பா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ இது. சரி, இப்போ நீங்க நான் ஒரு ஆளுக்கு பதில் சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த மதன் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரு, அவர் நீ அதை இப்ப சொல்லாத. இப்ப சொல்ல முடியாது, அடுத்த ஒரு இன்டர்வியூ. ஏன் அவங்க சொல்றது நீ தெரியுதா? நீ ஒவ்வொரு இன்ச்சா அவ நல்லவே இருக்க. ஆக்சுவலா நீ சொல்லாத, அடுத்த இன்டர்வியூல சொல்ல. இப்ப இதல சொல்ல முடியாது. இதுல சொல்லாத. ஏஞ்சல் என்ன பண்றீங்கன்னா முடியாது, என்ன மூவ் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையவே. இதுக்கு எனக்கு ஒரு டைம் வரும். இல்ல அவங்க பட்டதெல்லாம் போதும், அவங்க எல்லார்கிட்டயும் அசிங்கமா எல்லாரும் சொல்றதெல்லாம் போதும். நீ அடுத்த இன்டர்வியூ நீ நல்லா கொடுப்பா. அவன சும்மாலாம் பண்ண முடியாது. தெரியுதா? இல்ல நான் சொல்லி தரேன். என்ன பயங்கரமா ஐயோ அவ சும்மாலாம் விட முடியாது. எனக்கு என்ன எப்படி சொல்றது, கிளிக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்படி கிளிக்கணும்? கிளிப்பேன். அப்ப அடுத்த இன்டர்வியூ வரேன். இப்ப பேச முடியாது, அடுத்த சேனல்ல வருவோம். இல்ல இட்டு அவங்க கவலைப்படாதீங்க. அவங்க என்ன இட்டு கொடுக்குறாங்க, எங்களை கூப்பிடுங்க அடுத்த வாட்டி வந்தா உங்களுக்கு இன்னும். சரி, நீங்க பையனா மாறதுக்கு ஆபரேஷன் இல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணல. நான் இப்படிதான் நார்மலா தான் இருப்பேன். ஆமா, நான் பொண்ணுதான். இப்ப நான் பையனே நான் சொல்லியே என்னமோ நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க பிரிஞ்சிட்டோம். எனக்கு உங்க டிராமாலாம் எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே. நான் சொல்லவே இல்லையே. வீடியோ நிறைய. சரி ஓகே. இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏஞ்சல் இஸ் வெரி கிளவர். லைக் ரொம்ப என்னங்க எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன், இல்ல என்ன வேணா கூப்பிடுவேன், வாடி போடின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு போயேன். அவங்க கேக்குறாங்க, நீ இப்படியே சொல்லு. அதெல்லாம் பயப்படாத. நம்ம சேனல்ல இன்டர்வியூ எடுத்திருப்போம். நீ அப்படி நான் இப்படி வெளியே போ அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எவ்வளவு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க டெய்லி பேச மாட்டோம், டெய்லி பார்க்க மாட்டோம். மக்களை ஏமாத்தலாம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி கப்பல்ஸ் எப்படி இருந்தாங்களோ பிரிஞ்சிட்டு நவுந்து போயிட்டு அடுத்த கப்பல்ஸ பேச உங்களுக்கு இது கிடையாது. அப்ப அந்த நாயங்க மட்டும் எங்களை வந்து பேசுவாங்களா? மத்தவங்க மட்டும் எங்களை வந்து பேசுவாங்களா? அது எப்படி பேசுவாங்க? அதுதான் எனக்கு இப்போ இம்பார்ட்டனே. அப்ப நான் இது அது என்ன மத்தவங்கள பத்தி பேச கூடாது, அப்ப மத்த நாய்ங்களா வந்து இங்க பேசலாமா? நான் இப்ப இது எல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே. ஐயோ அப்படியா? நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் ஓட விடுவேன். ஏன் மக்களை ஏமாத்தி மக்கள் எல்லாம் ஏமாத்தலையே. மக்களை ஏமாத்தவே இல்லையே. மக்களை ஏமாத்தி என்ன கோடி கிடங்க வாங்கிட்டோம். நான் பிரிஞ்சிட்டேன் அவ்வளவுதான். என்னால மனசால நாங்க பிரிஞ்சிட்டோம். அவ்வளவு ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. தம்ப்நெயில் வைக்கறாங்க ஏஞ்சல் ஃப்ராட். ஐயோ கை கொடு. சூப்பர். ஓகே, நீங்க ஏஞ்சல் ஃப்ராட்னு வைங்க, மக்களை ஏமாத்துறாங்க வைங்க, நீங்க என்ன வெச்சாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு தெரியும் நான் பிரிஞ்சிட்டேன். எவ்வளவு சம்பாதிப்பீங்க? சம்பாதிக்கவே இல்ல. நாங்க சொல்ல போனா மிஞ்சி போனா ஒரு 30-50 தான் சம்பாதிக்கிறோம். கோடியா சம்பாதிக்கிறோம். வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போன நம்பர் அவன்கிட்ட கேளுங்க. அவன் தான் செம்மையா சம்பாதிக்கிறான் இப்ப எங்களை வச்சு. இன்டர்வியூ இப்ப பிரேக்கப் ஆனதுனால கூப்பிடுறாங்க. பிரேக்கப்பே இல்ல, அதுக்கு நான் ஒண்ணு பிளான் பண்ணி வச்சு சம்பாதிக்கலாம். அப்படியா? அதே இன்டர்வியூ எவ்வளவு கொடுக்குறாங்க? மிஞ்சி போனா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் ஒரு காசா? 5000 ரூபாய் 3000 ரூபாய் அதான் கொடுக்குறாங்க. பின்ன எவ்வளவு கொடுக்குறாங்க? 15000 20000 30000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்பலாம் கொடுத்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பேனே நான் இந்நேரத்துக்கு. பிளான் பண்ணி சொன்னாலும் சரி. புரியல, அதுக்காக ஏதோ ஒண்ணு நான் பார்க்க மாட்டாங்களா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம முன்னாடியே ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலுமே அப்படியே பார்த்துட்டு தாண்டி போன்னு சொல்றீங்க. நான் லவ் பண்ண பொண்ணு ஏதாவது கஷ்டத்துல இருந்தா என்ன சொல் இல்ல புரியல சொல்லாதீங்க குட்டி. வாய்ஸ் ரைஸ் பண்ணாவோ நீங்க கத்துனாவோ இல்ல, அவ நல்லா தெளிவா நடிக்கிறா அப்படிங்கறது தெளிவா இருக்கு. சரி, நீங்க என்ன இந்த நாய் மதன் அவங்க கிட்ட பேசுவோமா, கால் போடுவோமா? இப்ப எதுக்கு அவனை இந்த இன்டர்வியூல எடுக்கிறீங்க? இந்த இன்டர்வியூ நாங்க யார பத்தியும் எங்களை பத்தி கேளுங்க. நெக்ஸ்ட் வரும். போனே பண்ணாலும் பேச மாட்டோம், பேச மாட்டோம். நெக்ஸ்ட் அதுக்காக தரமா கொடுக்கிறதுக்கு வரும். வெயிட் பண்ணுங்களேன். பெரிய ரவுடியா? ரவுடிலாம் இல்லையே. ரவுடியா எங்களை பத்தி அவங்க பேசுனாங்களே. அப்ப அவங்க பேசுனதுலாம் ரவுடியா இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பெருமை தானே. பரவாயில்ல பாக்குறோம் ரவுடி நினைக்கிறாங்க. இல்ல பாக்குறேன், நான் பிச்சிடுறேன், நான் அதை பண்ணிடுறேன், இது அப்படிதான் உங்க வாயில வார்த்தை வருது. நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. பண்ணிட்டு இருக்கீங்க பேசவே இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அவ ஆன்சர் சொல்றா,
நீ அந்த ஆன்சரை வாங்கி சொல்ற. நீயா இப்ப வரைக்கும் பேசவே இல்ல குட்டி. நான் நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. அவங்க சொல்லி கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. நானா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இது என்ன இப்ப என்ன பேசல, நான் தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்கணும்? என்னோட ஏஜ் கம்மி அவளுக்கு, எனக்கு புரியாத அப்படி என்ன அவளுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இவ்வளவு நேரம் என்கிட்ட பயங்கரமா கத்துனீங்கல்ல, இப்போ ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்டயும் கத்தணுமா? இல்ல நீங்க கத்தலாம், எங்களை குரலலாம், ஆடலாம், ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணலாம், வாட் எவர் என்ன வேணாலும் சொல்லாமலே யாரையோ கூப்பிடுறாங்க. அவர் வருவாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சொல்லாமலே கூப்பிடுறீங்க. எப்படி? எதுக்காக கூப்பிடுறீங்க? இல்ல என்ன சொல்லிட்டு என்னத்துக்கு கூப்பிடுறீங்க? என்ன அத மட்டும் எடுத்துட்டு என்ன உன்கிட்ட எதுக்கு? என்ன இது? கேளு, நீங்கலாம் யாரு? நான் இப்போ எதுக்கு சொல்றேன்? நீங்க தான் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள யாரையோ கூப்பிடுறீங்கன்னா இது என்ன? ஏன் ப்ரோ நடுவுல தான் உட்காருவீங்களா நீங்க வந்தீங்க? பைத்தியம் மாதிரி சைக்கோ நீ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அப்ப நானு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பண்ணாத. சிஸ்டர் என்ன மறந்துட்டீங்க? நானும் ஒரு சைக்கோ தான். என்ன மாலை தானே பொண்ணு உங்களுக்குலாம்? சொன்னா கேளு. ஓகேவா? ஓகேவா? ப்ரோ நீங்க என்ன வாங்க? ஏன் போற என் கூட சேர்ந்து? கிளம்புங்க ப்ரோ. வந்தாங்க ப்ரோ. நாங்க மாலை வச்சுக்கோங்க. ப்ரோ நாங்க எங்களோட இஷ்டம். நாங்க உனக்கு புரியுதா? நீ என்ன பின்னாடி வர? இல்ல புரியல. நீ என்ன பின்னாடி கிளம்பு. ஒண்ணா போற கீழ வரைக்கும் ஒண்ணாயம் போவாங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி தான் சொல்றாங்கண்ணா. கிளம்பு வேலை. உடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க நானும் கட்டி பிடிச்சி உருற மாதிரி இருக்கும். போயா வெளில. தேவலாம் பேசாதீங்க. போயா. போயா. கேமரா தள்ளு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.